Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்பா பிதாவே, நீர் கொஞ்சம் என்னை பாருங்கள் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இயேசு ஜெபிக்கிற பொழுது இப்படியாக சொல்லி ஜெபித்தார். தந்தையே, எனது ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னை சூழ இருக்கிற மக்கள் முழுமையாக விசுவாசிக்கும்படிக்காக, நம்பிக்கை கொள்ளும்படியாக நீர் இவர்கள் கண்முன்பாக இதை செய்தருளும் என்று சொல்லி என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என்று சொன்னார். இதோ விண்ணக தந்தை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உடைய செல்ல பிள்ளையாக நான் வந்திருக்கிறேன். உம்மை விட்டு பிரிந்து சென்று நான் திரும்பி வந்திருக்கிறேன். என்னை கொஞ்சம் உன்னோடு சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த காணாம தொலைந்து போன அந்த ஊதாரி மைந்த திரும்பி வந்த பொழுது என்னை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. உன் பணியாட்களில் ஒருவராக என்னை கருதும் என்று சொன்ன பொழுது முதற்தரமான ஆடையை உடுத்தி கைக்கு கலையாணியை இட்டு அந்த முத்திரை மோதத்தினாலே அவனை உயர்த்தி காலுக்கு மிதியடி கொடுத்து அடிமையாக அல்ல, வேலையாளாக அல்ல, மாறாக இழந்து போன தன்னுடைய முதல் இரண்டாவது குமாரனாக அவரை மீண்டுமாக உயர்த்தினார். இதோ அதே ஒன்று இயேசுவின் வழியாக தந்தையே, இதோ என்னை பார்த்து உடைய செல்ல பிள்ளையாக என்னை சேர்த்து கொள்ளும் என்று சொல்லி பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அவளை பார்த்து கொண்டு பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. நமக்கு காசு பணம் எதுவும் வேண்டாம். ஆனால் அவருடைய காலடியிலே இருப்பதுதான் மிகவும் அருமையான நேரமாக இருக்கிறது. அவர் காலில் ஒட்டியிருக்கிற தூசு போல நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது நிதர்சனமான உண்மை. தூசியிலும் தூசி, சாம்பலிலும் சாம்பலாக, புழுதியாக இருந்த நம்மை மண்ணை எடுத்து மண்ணாக கொள்கிற அளவிற்கு மனிதனை உருவாக்கி அவர் அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தியவர். இதோ வேற எங்கேயும் நான் போகாதபடிக்கு உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு மாதமும் நாடி வருகிற, ஒவ்வொரு வாரமும் நாடி வருகிற ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம் என்று சொன்னார். இவருடைய பிரசன்னத்திலே நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஆறுதல் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக பாடுவோம். காசு பணம் பாவ சுகம் வேண்டாமையா, உன் காலடியில் தூசு போல கிடந்தா போதும். காசு பணம் பாவ சுகம் வேண்டாமையா, உன் காலடியில் தூசு போல கிடந்தா போதும். வேறெங்கேயும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். வேறெங்கேயும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே, கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கேன், சேர்த்து கொள்ளுங்க. தவறு செய்தவன் மனிதன், பாவம் செய்தவன் மனிதன். விண்ணகத்தை அன்னார்ந்து பார்க்க கூட மனமில்லாமல் தலை குனிந்து அவர் முன் நின்று அவருடைய மாறிலே அடித்து கொண்டு, இதோ நான் உன் திருமுன் வர தகுதியற்றவன், உன் முகத்தை பார்க்க நான் தகுதியற்றவன் என்று சொல்லி மனதார
மனம் உருகி அழுத பொழுது, இதோ நீ எனக்கு உகந்தவனாக இருக்கிறாய், இதோ நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி முழு மனதோடு மன்னித்தவர் இதோ பிரசன்னமாயிருக்கிறார். முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். நம்மை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவர் இதோ உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் முகத்தை நாம் உற்று பார்ப்போம். பார்த்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரே ஒரு முகம், இவருடைய முகம் மட்டும்தான். விண்ணுலகிலே முகமுகமாக தரிசிக்கிற அந்த கணம் மட்டும் இதோ நமக்காக நற்கருணை வடிவிலே எழுந்தடி வந்திருக்கிறார். இந்த பாசத்தை பொழிகிறார், அன்பை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தந்தையினுடைய ஒரே குமாரனை உற்று பார்க்க மனமில்லாத அந்த நேரத்தை எல்லாம் நினைத்து பார்த்து தவறு செய்த நேரத்தை எல்லாம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பாடுவோம். கூச்சப்பட்டு நான் உங்க முகம் பார்க்கவே முழு மனசா வந்து முத்தமிட்டீங்க. கூச்சப்பட்டு நான் உங்க முகம் பார்க்கவே முழு மனசா வந்து முத்தமிட்டீங்க. பார்த்துக்கிட்டீங்க என்ன பறிவோடவே, பாசத்தந்தை எப்போது நீங்க தானே. பார்த்துக்கிட்டீங்க என்ன பறிவோடவே, பாசத்தந்தை எப்போது நீங்க தானே. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, பூச்சில்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, பூச்செல்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்து கொள்ளுங்க. ஊற்று தண்ணீரானது எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது சுரந்து கொண்டே இருக்கிறது. அந்த தண்ணீராக தூய ஆவியாருடைய வல்லமையை நம்முள் பொழிகிறவர் ஆண்டவர். எப்படியாக அந்த தண்ணீர் சுரந்து வழிந்தோடுகிறதோ, பொங்கி வழிகிறதோ, நிறைத்து கொண்டிருக்கிறதோ, அந்த அளவிலேயே பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ, நீரோட்டத்தை கொடுக்கிறதோ, அதே போன்று ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும், மீண்டுமாக மறுவாழ்வின் ஓட்டத்தை துவங்குகிற வரைக்கும் நம்மோடு இருக்கிற அந்த ஆவியானவரை கொடுக்கிறவர் இதோ நம் முன்னே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த ஊற்று தண்ணீராக நீர்தாமே உடைய தூய ஆவியை என்னுள் பொழிந்து வழிந்தோடச் செய்தருளும், நான் நிறைவடைய செய்யும், என்னை பாதுகாத்தருளும் என்று சொல்லி பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சகத்தரே, ஆசீர்வதியும் சகத்தரே. ஆவியானுடைய அபிஷேகம் செய்யும்படி ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்பும். நாள் முழுவதும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, நமக்கு வேண்டியவர்களுக்கு பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே
தண்ணீர் இல்லாத இடத்திலே பாறைக்குள்ளாக இருந்து தண்ணீரை வரச் செய்தவருடைய பிரசன்னம் இதோ இங்கு இருக்கிறது. தண்ணீர் இல்லாத இடத்திலிருந்து தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அன்பு இல்லாத இடத்திலிருந்து அன்பை பொழிகிறவர் இவர். பலன் இல்லாத இடத்திலே பலனை பொழிகிறவர் இவர். ஆற்றல் இல்லாத இடத்திலே ஆற்றலை வழிந்தோடச் செய்கிறவர் இவர். நம்முடைய தாகத்தை எல்லாம் தணிக்கிறவராக இருக்கிறார். இதோ இவர் இருக்கிற இடத்திலே அங்கு இல்லாமை நீங்கிவிடும் என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆம், இவர் சொல்லுவதை சரிவர செய்தால் போதும் நாம் அனைத்துமே நமக்கு தேவையானது அனைத்துமே நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதோ கண்மலையை பிளந்தீரே, உடைய மனதில் இருக்கிற கல்லை எல்லாம் பிளந்து கல்லான உள்ளத்தை பிளந்து விட்டு அதிலிருந்து தண்ணீர் கண்ணீராக வழிந்தோடுகிற ஆற்றலை தாரு. இந்த கல்லானது இலகுவாக மிருதுவான சதை மண்ணாக மாறுகிற ஆற்றலை தாரும் என்று சொல்லி பாடுவோம். கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே ஆண்டவர் விரும்பாதே நொறுங்குண்ட நெஞ்சத்தையே நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு வந்திருக்கிறீர்களா? நொறுங்கி போன இதயத்தை ஒன்றாக்குகிறார், ஆற்றலை பொழிகிறார். இதோ பொழிந்து கொண்டிருக்கிறார். தேசத்தை தண்ணீர் பாய்கிற மிருதுவான இதயமாக சதையான இதயமாக இதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரே நிறைவாய் பொழிந்தருளும் சுவாமி. ஊற்றுரை ஆவியானவர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுக்கொடுப்பார். நான் சொல்லியது அனைத்தையும் விளக்கி சொல்லுவார் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லுகிற ஆட்களை, கற்றுக் கொடுக்கிற ஆட்களை, புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை பொழிந்தருள நாங்கள் உடைய வார்த்தையை பாடுகிற பொழுது, பேசுகிற பொழுது எங்களுடைய நாவிலே உடைய ஆவியானவர் தவழ்ந்தாடுவாராக. நீங்கள் என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எதை பாட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவர் நாவிலே இருந்து கற்றுக் கொண்டிருக்கிறார். நாவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடுகிற ஆவியானவர் என்னை கொடுக்கிறார், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். என்னை நீரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி